என் கல்யாணத்தை இப்ப பண்ணிருந்திருக்கலாம். ஐடியல் டிஜிட்டல் கிரைண்டர் வந்ததுல இருந்தே இப்படிதாங்க. டிஜிட்டல் டைமர் இருக்கிறதுனால டைம் செட் பண்ணிட்டா மாவு அரைச்ச உடனே பசர் அடிச்சிடும். ஓ, அப்ப ஒரே சமயத்துல மாவு அரைக்கலாம், சீரியலையும் பார்க்கலாமே. கரண்ட் ஓவர்லோட் ஆனாலும் மாவுல தண்ணி கம்மியானாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அப்ப பாதுகாப்பானதுதான். டபுள் வைப்பர் இருக்கிறதுனால ஈஸியா மாவு அரைச்சிடலாம். பவர்ஃபுல் மோட்டார், காம்பாக்ட் டிசைன், பவர் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மி. வேற என்ன வேணும்? ஐடியல் தான் என்னோட நம்பிக்கை. ஐடியல் டிஜிட்டல் கிரைண்டர், டெக்னாலஜிஸ் வண்டர். அண்ணே, நீ எனக்கு கல்யாணத்துக்கு கிரைண்டர் வாங்கி தரல, அது எனக்கு இப்ப வேணும். ஐடியல் டிஜிட்டல் கிரைண்டர் தான் வேணும். ஐடியல் Cookware and Appliance. இதுதான் நம்ம ஐடியல் டிஜிட்டல் கிரைண்டர். இப்போ இதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னு பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இந்த புது ஐடியல் டிஜிட்டல் கிரைண்டர்ல டிஜிட்டல் டைமர் இருக்கிறதுனால உங்களுக்கு மாவு அரைச்சு முடிச்ச உடனே பஸர் அடிச்சிடும். மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஐடியல் குக்வேர்ஸ் டிஜிட்டல் டைமரோட ஒரு கிரைண்டர் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்க அழகாவும் காம்பாக்டாகவும் யூஸ் பண்ண ஈஸியாவும் இருக்கு. இது அன்பிரேக்கபிள் ஃபைபர் லிட்டோட வருது. இது ரொம்ப டியூரபிள் மெட்டீரியல். இது உங்க மாவு வெளில ஸ்பில் ஆகாம பாத்துக்கும். இதுல டபுள் ஸ்டோன் டபுள் வைப்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு மாவு அரைக்கிற வேலை ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். இந்த டிஜிட்டல் டைமரோட டிஜிட்டல் கிளாக் ஆப்ரேட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்பெஷலா டிசைன் பண்ண இந்த ஏர்வெண்ட் உங்க கிரைண்டரை சூடாகாம பாத்துக்கும். இதனால உங்க கிரைண்டரோட பெர்ஃபார்மன்ஸ் என்னைக்கும் பெஸ்டாவே இருக்கும். இது கூட உங்களுக்கு ஆட்டா நீடர் அண்ட் கோகனட் ஸ்க்ரேப்பர் கிடைக்கும். இந்த ஐடியல் டிஜிட்டல் கிரைண்டர்ல எப்படி மாவு அரைக்கிறதுன்னு ஒரு டெமோ பார்க்கலாம். இதாங்க ஸ்ப்ரிங் ஹெட், ரொம்ப முக்கியமானது. இத கல்லோட ஹெட்ல டைட்டா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாவு அரைக்க ஆரம்பிக்கணும். இந்த ஸ்ப்ரிங் ஹெட்டை டைட்டா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டைமரை செட் பண்ணலாம். இப்போ ஆன் பண்ணிட்டு ரைஸ் போட வேண்டியதுதான். முதல்ல ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டே வாங்க. அரைக்கும் போது தண்ணி கம்மியா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இந்த டைமர்ல டைம் குறைஞ்சிட்டே வர்றது தெரியுது. மாவு அரைச்சு முடிச்சாச்சு. இப்போ இதோட மெயின்டெனன்ஸ் அண்ட் கிளீனிங் பத்தி பார்ப்போம். ஸ்ப்ரிங் ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கல்லை கேர்ஃபுல்லா வெளியே எடுத்து ஒரு ட்ரேல வச்சிருங்க. அப்புறமா ட்ரம்மை இப்படி லிஃப்ட் பண்ணி ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி கவுத்து வச்சு கையால மாவை தள்ளி விடுங்க. ட்ரம்மை தனியா எடுத்து ரன்னிங் வாட்டர்ல இப்படி வாஷ் பண்ணலாம். கழுவி முடிச்சதும் சுத்தமா தொடச்சு ட்ரையா வச்சிடுங்க.
கல்லையும் எடுத்து ரன்னிங் டேப் வாட்டர்ல இப்படி சுத்தி விட்டாலே சுத்தமாயிடும்.